ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1996வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11 திருமொழி அவதாரங்களின் மகிமையை பேசக்கூடிய 4 திருமொழியின் 4வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இதிலே நரசிம்ம அவதாரத்தை வர்ணிக்கிறார் ஆழ்வார். விளைநிலத்தை வெள்ளத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவது மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய களைகளையும் பிடுங்கினால் அல்லவா அதிலே பயிர் விளையும். ஆகையால் பன்றி வடிவெடுத்து பூமியை கொணர்ந்த பின்னர் நரசிங்கமாய் பகையை அளித்த திறத்தை இந்த பாடலில் அனுபவிக்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க, தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க, எரி கான்று 2 தருகன் அளவு எழ, வெம்மை மிக்க அரியாகி அன்று பரியோன் சினங்கள் அவிழ, வளையுகிர் ஆழி மொயம்பின் மறவோனது ஆகம் மதியாது சென்று ஓருகிறால், பிளவெள விட்ட குட்டம் அது வையம் மூடு பெருநீரில் மும்மை பெரிதே என்பதுதான் இன்றைய பாசுரம். தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க, எரிகான்று 2 தருகன் அளவு எழ, வெம்மை மிக்க அரியாகி அன்று பரியோன் சினங்கள் அவிழ, வளைவுகிர் ஆழி மொயம்பின் மறவோனது ஆகம் மதியாது சென்று ஓருகிறால், பிளவெள இட்ட குட்டம் அது பிளவு எழ விட்ட குட்டம் அது வையம் மூடு பெருநீரில் மும்மை பெரிதே என்பதுதான் இன்றைய பாசுரம். அழகான பாசுரம். அருஞ்சொல் பார்த்தீங்கன்னா, தளையவிழ் கோதை மாலை, கட்டவிழும் பெரிய மாலை, பூமாலை என்று 2 வகையாக பொருள் கூறினார் பெரியோர். தளையவிழ் கோதை மாலை, எரி என்றால் அழல், அளவு எழ பரவ, பரியோன் பெரிய உடலை உடையவன், சினங்கள் பல வகைப்பட்ட கருத்துடைய சீற்றம், அவிழ குலைய மறவோன் வீரன், உகிர் என்றால் நகம் என்று ஏற்கனவே நமக்கு தெரியும். குட்டம் என்றால் மடு குளம், ரத்தம் மடு குளம் போகிற குளம் மாதிரி ஆயிற்று என்று சொல்லுவார். மும்மை மும்மடங்கு. இனி இந்த பாடலுக்கான பதவுரை பார்க்கலாம். அன்று பிரகலாதன் உறுதிமொழி கூறிய அன்று, அந்த நேரத்திலே, தளையவிழ் கோதை மாலை இருவால் தயங்க, இதழ் விரிந்த விடுசரங்களும் மாலையும் 2 பக்கமும் அசைய. அவன் கழுத்திலே மாலைகள் அணிந்திருக்கிறான். அந்த மாலைகள் 2 பக்கமும் அசைய. இதழ் விரிந்த விடுசரங்களும் மாலையும் 2 பக்கமும் அசைய. தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க, எரிகான்று 2 தருகன் அளவு எழ, 2 தீயை கக்கக்கூடிய கொடிய வட்டமான 2 திருக்கண்களும் முழுமையாக விரைய. எரிகான்று 2 தருகன் அளவு விழிய, கொடுமை மிக்க வெம்மை மிக்க அரியாகி பரியோன் சினங்கள் அவிழ, கொடுமை மிக்க சிங்கமாய் வலிய ராவணன் இரணியனுடைய கோபங்கள் குலையும்படியாக, வளையுகிர் ஆழி வளைந்த திரு உகிர்களை திருநகங்களை செயல்படுத்தியவனாய் அதை கொண்டு, மொயம்பின் மறவோனது ஆகம் மதியாது சென்று ஓருகிரால் பிளவேள இட்ட, வலிமைமிக்க வீரனான இரணியன் மார்பை மதிக்காமல் ஒரே நகத்தாலே 2 பிளவாகும்படியாக கிழித்ததனால் குருதி, அந்த இரத்தம் வடிந்த குட்டம் அது வையம் மூடு பெருநீரில் மும்மை பெறுது. அந்த இரத்தம் அந்த உடலை 2 பிளவாக பிளந்ததினால் ஏற்பட்ட இரத்தம் ஒரு மடு மாதிரி, ஒரு குளம் மாதிரி சேர்ந்து உலகையே மூழ்கும் ஊழி வெள்ளத்தை விட 3 மடங்கு பரப்புடையதாயிற்று என்று கொஞ்சம் மிகையாக சொல்லுகிறார். இது கவியினுடைய ஒரு சிறப்பு.
முன்பொரு காலத்தில் கட்டவிழ்கின்ற பூமாலையானது இரண்டு பக்கத்திலும் அசைந்து விளங்க, பெருமாள் மாலை என்று சொல்வார்கள். இரண்டு பக்கமும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும். அவள் நடக்கும்போது ஒரு பக்கம் ஒன்று அசையும், இன்னொரு பக்கம் அசையும். அப்படி இரண்டு பக்கத்திலும் அசைந்து விளங்க, நெருப்பை உமிழும் இரண்டு திருக்கண்களும் அளவு கடந்து மலரப் பெற்ற பயங்கரமான நரசிம்ம வடிவாகி, பெரிய உடலுடைய இரணியனுடைய கோபங்கள் குறையும்படியாக வளைந்த திருநகங்களை உடையவனாகி, வலிமையோடு கூடி துவேஷத்தையும் உடையவனான இந்த இரணியனது உடலை ஒரு பொருட்டாக நினைக்காமல் நெருங்கி ஒரு திருநகத்தாலே இரண்டு பிளவாகும்படி செய்ததனால் உண்டான இரத்த மடுவானது இந்த உலகத்தையெல்லாம் வியாபிக்கின்ற பிரளய பெருவெள்ளத்தை காட்டிலும் மும்மடங்கு பெரியதாக இருந்தது என்று ஆழ்வார் ஒரு படம் காட்டுகிறார். சிறப்பு பொருளாக பார்ப்போமானால், இந்த பாசுரத்திலே நரசிம்ம அவதாரத்தை அனுபவித்து பேசுகிறார். தனது பக்தனான பிரகலாதன் அவனுக்கு விரோதியாகிவிட்டான். தந்தைதான், ஆனால் விரோதியாகிவிட்டான். அந்த இரணியனுக்கு குடல் குழம்பும்படியாக பயங்கரமான வடிவத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததாலும் பக்த சிகாமணியான பிரகலாத ஆழ்வானுக்கு கண்குளிர சேவை சாதிக்க விரும்பி பரமபோக்கியமான பூமாலையை அணிந்து கொண்டு வந்து தோன்றினான் நரசிம்ம பகவான். இவன் இந்த தூணில் இருக்கிறானா, இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்க, இரணியன் கேட்க, இந்த தூணின் எல்லா தூணிலும் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் எம் இறைவன் என்று சொல்லுவான். அப்போது அவன் சொன்னதற்காக அவன் இரணியன் எந்த தூணை தட்டி விடுவானோ அந்த தூணில் இருக்க வேண்டுமே. அதற்காக அங்கிருந்த தூண்கள் அனைத்திலும் அந்தர்யாமியாக சென்று எம்பெருமான் நின்று கொண்டிருந்தான். அவ்வளவு வேகத்துடன் வந்தவன் மாலை போட்டுக்கொண்டா வந்திருப்பான், பூமாலை போட்டுக்கொண்டா வந்திருப்பான் என்று கேள்வி எழக்கூடும் என்று கருதி அதற்கு பதில் சொல்கிறார்கள் உரையாசிரியர்கள். இரணியனை அழித்து விடலாம், அழித்து விட்டாயிற்று. ஆனால் சிறு பையன், நம்முடைய ஆசிரிதன், நம்முடைய பக்தன், அவனுக்கு நம்மை நல்ல எளிதாக சேவை சாதிக்க வேண்டும் அல்லவா, அதற்காக மாலை அணிந்து வந்தானாம். அந்த மாலைகள் இரண்டு புறமும் புரண்டு கொண்டிருக்க என்று சொல்லுவான். தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க என்று அதை சொன்னார். தளையவிழ் என்றது மலர்வதை, மலர்கள் கட்டு, தலை என்றால் கட்டு, கட்டு அவிழ் மலர். அந்த மலர் எப்படி இருக்கும், சேர்ந்து இருக்கும், எல்லா இதழ்களும் கட்டி இருப்பது போல இருக்கும், பின்பு அது மலரும். அதைத்தான் தலையவிழ் என்று சொல்கிறார். கட்டு நிகழான் என்றுள்ள தொடைகொள் மாலை பூமாலை என்னும் இவை இரண்டருகும் அசைந்து வர என்பது வியாக்கியான அருளி செயலாகும். எரிகான்று இரண்டு என்று தொகுப்பாகி தொகுத்தல் விகாரமாக வந்தமைந்திருக்கிறது. எம்பெருமானுக்கு உண்டான சீற்றம் பிரகலாத விரோதியான இரணியன் அளவில் மாத்திரமே அன்றி உலகங்களுக்கெல்லாம் இப்போதே உபசம்ஹாரம் விளைந்திடுமோ என்று அனைவரும் அஞ்சும்படியாக நடுங்கும்படியாக அளவு மீறி இருந்ததனால் அளவெள வெம்மை மிக்க அரியாகி என்று சொன்னார். பரியோன் சினமகள என்று சொல்லாமல் சினங்கள் என்று பன்மையாக சொன்னது ஏன் என்றால், இரணியனுக்கு பாகவத விஷயங்களில் பல வகைப்பட்ட சீற்றம் இருந்தவையை காட்ட, அதனால் தான் அப்படி சொன்னார். வளை உகிராளி என்றது நரசிம்மமூர்த்திக்கும் விசேஷணமாகலாம், அதாவது அடைமொழியாகலாம், இரணியனுக்கும் விசேஷணமாக்கலாம். வளைந்த நகங்கள் உடைத்தாய் இருக்கை அசுரனுக்கும் சிங்கத்துக்கும் பொருந்தும் அல்லவா. இரண்டு மார்பை இருபிளவாக கிழித்த போது உண்டான இரத்த பெருக்கு பிரளய வெள்ளத்தை காட்டிலும் மும்மடங்கு பெரியதாயிருந்தது என்கிறார் பாடலாசிரியர். வையம் மூடு என்பதை வையம் கூட்டல் ஊடு என்று பிரித்து வையத்தினுள் என்றும் பொருள் கொள்ளலாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். மீனம், ஆமை, பன்றி அவதாரங்களை அடுத்து நரசிங்க அவதார செய்தி இது.
தலையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க தயங்க இதழ் முறுக்கவிழ்ந்து மலரும் விடுசரங்கள் கட்டின பூமாலை இவை இரண்டு பக்கமும் அசைந்து அசைந்து வர எரிகான்று இரண்டு தருகன் அளவு எழ அத்தோள்களில் அணிந்த மாலைகளுக்கும் இரண்டு வட்டமான கண்களில் இருந்து புறப்படுகின்ற நெருப்புக்கும் வேறுபாடு இல்லாமல் அவை இரண்டும் ஆழ்வாருக்கு நினைக்கத்தக்க பொருள்களாகும். இரண்டு வட்டமான கண்களும் முழுவதும் விரியும்படியாக எரிகான்று இரண்டு தருகன் அளவு எழ வெம்மை மிக்க அரியாகி இரணியன் அஞ்சும்படியாக பெரிய வெம்மையை உடைய நரசிம்மமாய் அன்று பரியோன் சினங்கள் அவிழ அடியவனான பிரகலாதான் எங்குமுழன் கண்ணன் என்று உறுதிமொழி கூறிய அன்று தான் தேவர்களிடமும் பெற்ற வரங்களின் வலிமையாலே பருத்த இரணியனுடைய அன்று பரியோன் சினங்கள் அவிழ எம்பெருமான் திறம், பொதுமக்கள் திறம், அடியார் திறம் ஆகியவற்றின் மேல் அவன் கொண்டிருந்த வெறுப்பும் பகைமையும் நெகிழும்படியாக என்று உரையாசிரியர் உரை கூட்டுகிறார், நயம் கூட்டுகிறார். அன்று பரியோன் சினங்கள் அவிழ, ஒரு சினம் அல்ல, பல சினங்கள். அது எம்பெருமானிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் அடியாரிடத்திலும் அவர்கள் மேல் அவன் கொண்டிருந்த வெறுப்பும் பகைமையும் நெகிழும்படியாக. வளை உகிர் ஆளி, வளைந்த திரு உகிர்களை நகங்களை உடையவன் எம்பெருமான், உடையவனாக வந்தான் எம்பெருமான். மொயம்பின் மரவோனது ஆகம் மதியாது சென்று ஓர் உகிரால் பிளவு எழவிட்ட குட்டம் அது வையம் மூழு பெருநீரில் மும்மை பெரிதே. வலிமிக்க பெருவீரனான இரணியன் வடிவை கண்டு அதனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அணுகி திருவாளிக்கு இவன் உடல் உணவாதலுக்கு போதாது என்று ஒரு நகத்தாலே இரண்டு பிளவாகும்படி இட்ட குழி ஊழி பெருவெள்ளத்தின் மும்மடங்கு பெரிது என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் உரையாசிரியர். அந்த குழி என்பது இரணியன் குருதி வெள்ளம் பாய்ந்த மடு ஆகும். குழி என்பது இரணியனுடைய இரத்தம் வெள்ளம் பாய்ந்த மடுவாகும். இனி மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம். தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க எரிகான்று இரண்டு தருகன் அளவு எழ வெம்மை மிக்க அரியாகி அன்று பரியோன் சினங்கள் அவிழ வளையுகிர் ஆழி மொயம்பின் மரவோனது ஆகம் மதியாது சென்று ஓர் உகிரால் பிளவு எழவிட்ட குட்டம் அது வையம் மூடு பெருநீரில் மும்மை பெரிதே என்று நரசிம்ம அவதாரத்தை அழகாக விரிவாக விவரித்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பெரிய திருமொழி பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம். இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன், அடுத்த அவதாரத்தின் மேன்மையை பற்றி அவருடைய பாசுரத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். நரசிம்ம அவதாரம் செய்த எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் நம்மேல் அவ்வளவு கருணை கொண்டு அவ்வளவு பிரபந்தங்களுக்கும் உரை எழுதிய ஆசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.